சென்னை துறைமுக தமிழ்ச்சங்கத்தின் பொருளாளருமான பட்டிமன்ற பேச்சாளரும் பாடகரும் நிகழ்ச்சி தொகுப்பாளருமான திரு கு காளிதாஸ் அவர்களை நன்றி வரை ஆற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். செந்தமிழே பைந்தமிழே தெவிட்டாத தேனமுதே, அன்னை தமிழே கன்னித்தமிழே உனக்கு கனிவான வணக்கம். அரங்கத்தை அலங்கரிக்கும் அறிஞர் பெருமக்களுக்கு பணிவான வணக்கம். பெரும் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பிக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பான வணக்கம். தமிழ்நாட்டு பழங்குடிகள் என்ற இந்த அற்புதமான நூலின் அறிமுகத்தை இங்கே நடத்தியதன் மூலம் சென்னை துறைமுக தமிழ்ச்சங்கத்திற்கும் சென்னை துறைமுகத்திற்கும் பெருமை சேர்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி என்று ஒரு வரியில் சொன்னால் போதுமா? போதாது. நேரம் ஆயிடுச்சுங்களா? என்னுடைய நன்றி உரிய சாரை கொஞ்சம் சொல்லிட்டாருல்ல, இன்னொரு 5 நிமிஷம் முடிச்சது. மேகங்கள் ஒன்று சேர்ந்தால் அனைவரும் மகிழும், மழை பொழியும். அதுபோல தலைமை உரையில் தனது கருத்துக்களை அழகாக ஒன்று சேர்த்து அழகிய நறுமணம் வீசும் பூக்களாக இன்ப மழை பொழிந்து நம்மை எல்லாம் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திய கடல் போன்ற மனம் படைத்த பலருக்கு வாழ்வளிக்கும் பணிகள் பல இருந்தாலும் அன்னை தமிழ் மீது கொண்ட தூய அன்பாலும் தமிழ் புத்தகங்கள் மீது கொண்டிருக்கும் இணையில்லா பிணைப்பாலும் இவ்விழாவில் தவறாமல் கலந்து கொண்டு அருமையாக தலைமை உரையாற்றிய தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையின் கூடுதல் செயலர் மதிப்பிற்குரிய ஐயா திரு சே கார்மேகம் இந்திய ஆட்சிப்பணி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். தமிழ் மொழியில் தனித்திறமை பெற்று தனக்கென ஒரு தனி இடம் பிடித்து ஆங்கில மொழியை அக்குவேறு ஆணிவேராக கற்று ஆங்கிலத்தில் ஆதிக்கம் செலுத்தும் பல நூல்களை ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்த்து படிப்போரின் மனதை கொள்ளை கொள்ளும் சிறப்பான 2 நாவல்கள் படைத்து முத்தான 3 விருதுகள் பெற்று புகழ்பெற்று விளங்கும் வித்தகர் விழாவில் அருமையாக கருத்துரை வழங்கிய மேனாள் ஆங்கில பேராசிரியர் மதிப்பிற்குரிய ஐயா திரு ஆர் சிவகுமார் அவர்களுக்கு உளம் கனிந்த நன்றி. ஆய்வு செய்வது என்றால் இவருக்கு அல்வா சாப்பிடுவது மாதிரி. 1 2 அரை சதத்துக்கு மேல் இவர் செய்துள்ளார் ஆய்வுகள். பல துறைகளை ஆய்வு செய்து கட்டுரைகள் எழுதி அசாத்திய பெண்மணி. இவர் ஆற்றுவதோ புகழ்பெற்ற ஆராய்ச்சி நிறுவனத்தில் பணி. இவரது ஆய்வு கட்டுரைகளோ படிக்க படிக்க தெவிட்டாத தித்திக்கும் பலாக்கனி. இவரோ எல்லோராலும் போற்றப்படும் மதிப்புமிக்க கண்மணி. இவ்விழாவில் சிறப்பாக கருத்துரை வழங்கிய மதிப்பிற்குரிய MS சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷனில் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டராக பணியாற்றும் டாக்டர் ரங்கலட்சுமி மேடம் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். கரிகால் பெருவளத்தான் கட்டிய கல்லணை ஒரு வரலாற்று அதிசயம். இவரும் கரிகாலன் தான். இவருடைய பட்டறையில் குழந்தையாக பிரசவிக்கிறது எண்ணற்ற நூல்கள். ஒவ்வொரு நூலுக்கும் இவர் சாகா வரம் என்ற உயிர் கொடுக்கிறார். ஜீவன், அதாவது உயிர் கொடுப்பதால் இவர் ஒரு தமிழ் பிரம்மா. பல நூல்களை படைத்து படிப்போரின் கைகளில் அழகான குழந்தையாக தவழவிட்டு உற்சாகப்படுத்தும் யாவரும் போற்றும் இலக்கிய பணியாற்றும் இவ்விழாவில் அசத்தலாக கருத்துரை வழங்கிய யாவரும் பப்ளிஷர் மதிப்பிற்குரிய ஐயா திரு ஜீவ கரிகாலன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். எதிலும் பற்று, அதாவது ஆசை வைத்தால் அது துன்பத்திற்கு காரணமாக அமையும். ஆனால் இவர் தமிழ் மீது கொண்டிருக்கும் அளவற்ற பற்று இவருக்கு பல மடங்கு இன்பத்தை தருகிறது. இவரது தமிழை பருகும் எங்கள் மனமும் அளவு கடந்த ஆனந்தம் அடைகிறது. தமிழிலே கையொப்பமிடுவதை பெருமையாகவும் தூய தமிழில் உரையாற்றுவதை லட்சியமாகவும் கொண்டிருக்கும் தமிழ் அன்னையின் அன்பு புதல்வர். இப்படி ஒரு துறை தலைவரை, தமிழ் மீது தீராத காதல் கொண்ட தமிழரை நாங்கள் பெற்றிருப்பது எங்களுக்கு கிடைத்த வரமாக கருதுகிறோம். இவ்விழாவில் அருமையாக சிறப்புரையாற்றிய மதிப்பிற்குரிய போக்குவரத்து மேலாளர் ஐயா திரு கிருபானந்த சாமி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இருள் நீங்கி வெளிச்சம் அளிக்கும் ஒளி, கற்பவருக்கு கல்வி அளிக்கும் அறிவொளி,
துன்பம் நீங்கி இன்பம் அளிக்கும் ஆனந்தம் என்ற தீப ஒளி, வெற்றியை மகிழ்வோடு கொண்டாட ஒலிக்கும் முரசொலி. இவரும் ஒளிதான், இவர் தமிழ் ஒலி. தமிழுக்கு கிடைத்த தமிழை உயர்த்தி பிடித்து கம்பீரமாக பறக்கும் பட்டொலி. தமிழில் பல படைப்புகள் படைத்து தமிழ் மக்களுக்கு தெளிவு என்ற வெளிச்சத்தை காட்டும் தமிழ் ஒலி. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை, கல்வி ஒன்றே அழிவற்ற செல்வமாகும், அதற்கு ஒப்பான சிறந்த செல்வம் வேறு எதுவும் இல்லை. இத்தகைய கல்வி செல்வத்தை பெற்று தமிழ்நாட்டு பழங்குடிகள் என்ற இந்த அற்புதமான புத்தகத்தை இயற்றிய நூலாசிரியர், அருமையாக ஏற்புரை ஆற்றிய மதிப்பிற்குரிய முனைவர் ஐயா திரு பே. தமிழ்வழி அவர்களுக்கு உளம் கனிந்த நன்றிகள். எங்கும் புதுமை, எதிலும் புதுமை, புதுமைகளை புகுத்துவார், புதியவர்களை அறிமுகப்படுத்துவார், தனது சொல்லாலும் செயலாலும் சிறப்பாக வழிநடத்துவார். தமிழ்தான் இவரது மூச்சு, தமிழ்தான் இவரது பேச்சு. இவர் தமிழ் அன்னையின் புகழை உயர்த்து பிடித்து நர்த்தனமாடும் நடராசர். பல பேச்சாளர்களையும் கவிஞர்களையும் உருவாக்கும் தமிழ் அன்னையின் தவப்புதல்வர். இவ்விழாவில் அனைவரும் வியக்கும் வண்ணம் வரவேற்புரை வழங்கிய துறைமுக தமிழ்ச்சங்க தலைவர் ஐயா திரு நடராஜன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. தனக்கே உரிய பாணியில் எப்போதும் போல் இந்த விழாவிலும் சிறப்பாக தொகுப்புரை வழங்கிய தமிழ்ச்சங்க பொதுச் செயலாளர் திரு மாதுக்கண்ணன் அவர்களுக்கும், இந்த புத்தகத்தை கூர்ந்து அருமையாக படித்து புத்தகத்தில் உள்ள கருத்துக்களை தெள்ள தெளிவாக சிறப்பாக எடுத்து கூறி உரையாற்றிய திரு ஆனந்த் அவர்களுக்கும், இவ்விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்த விழாக்குழுவினர், தமிழ்ச்சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள், விழாவில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்த அன்பு சகோதர சகோதரிகள், தொழிற்சங்க தலைவர்கள், ஒளி அமைத்து கொடுத்தவர்கள், இருக்கை வசதி, குளிர்சாதன வசதி, புகைப்படம் எடுத்தவர்கள், இவ்விழாவின் வெற்றிக்காக நேரடியாகவும் மறைமுகமாகவும் பங்காற்றிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி, நன்றியுரை ஆற்ற வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.